ஸோ இந்த பொம்மை பார்த்தா நமக்கு வந்து என்ன தெரியுது, நமக்கு வந்து ஒரு பாத்ரூம் வந்து டாய்லெட் வந்து தெரியுது வந்து. ஸோ இங்கே என்னடா டாய்லெட் பற்றி நம்ம சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் வந்து இது வந்து டாய்லெட்டுன்றது வந்து நிறைய பசங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து புரிய மாட்டேன்றது வந்து டாய்லெட்டு போகலைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும்ன்றது வந்து யாருக்கும் புரிய மாட்டேன்றது. அதனால் வந்து டாய்லெட்டு மார்னிங்கே வந்து என்ன பண்ணணும் வந்து போயிட்டு வரணும் வந்து. இது யூனிவர்சல் ப்ராப்ளம். இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து சிரிக்கக்கூட எல்லாம் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் வந்து. பசங்க வந்து மார்னிங் வந்து காலையில் ஏஞ்ச உடனே டாய்லெட் போயிட்டு போகிறதுன்றது வந்து பழகப்படுத்தணும் வந்து. எதனாலனா வந்து இது யூனிவர்சல் ப்ராப்ளம் வந்து. அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக வந்து அம்மாக்கள் வந்து ரொம்ப வந்து பசங்களோட போராட வேண்டியதாக இருக்குது வந்து. எப்படின்னா வந்து ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் வேன் அப்போ தான் வந்திருக்கும் வந்து, இல்லை ஆட்டோ அப்போ தான் வந்திருக்கும் வந்து, இல்லை பஸ்ஸு அப்போ தான் வந்து இருக்கும். அந்த சமயத்தில் தான் வந்து எனக்கு டாய்லெட் வருதுன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புவாங்க வந்து. ஸோ அதை போல் வந்து பஸ்ஸு விட்டுட்டு வேனை விட்டுட்டு ஆட்டோ விட்டுட்டு ஸோ நம்ம வந்து கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் வந்து. ஸோ இதை போல் எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பீங்க வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதனால் இது பெரிய சமஸ்யாக தான் இருக்குது வந்து. இது ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் கூட இது வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து இருக்குது. எப்படின்னா வந்து பசங்க வந்து ரீசஸ் பெல்லுன்றது வந்து அந்த சமயத்தில் போகாமல் கிளாஸ் நடந்துகிட்ருக்கும்போது வந்து கிளாஸு நடுவில் வந்து சில பேர் வந்து கேட்டுட்ருப்பாங்க. இல்லை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸு பீரியட்லேயும் கேட்டுட்ருப்பாங்க வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ அதை வந்து நம்ம அர்ஜெண்ட்டாக இல்லை வந்து அவன் வேணேன் பண்ணுறானான்றது கூட நமக்கு தெரியாது வந்து. ஸோ இது போல் வந்து கிளாஸில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸுன்றது வந்து பசங்க பண்ணுவாங்க, நிறைய பசங்க. இதனால் டாய்லெட்டை வந்து காலையிலேயே வந்து போக வச்சுட்டு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம்னா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம்னா எல்லாருக்குமே வந்து பசங்களுக்கும் வந்து இதனால் என்னென்ன தொல்லைகள் இருக்குது அப்படின்றது கூட நம்ம வந்து புரிய வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு நம்ம வீட்டிலேருந்தே நம்ம வந்து பழக்கப்படுத்தலாம்.